கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக, அதாவது இன்றைய ஆளுங்கட்சி என்னுடைய மாவட்ட இணைச்செயலாளர் மரியஜான் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. நான் அதை பார்த்தேன். நேற்று நான் சென்னையிலேருந்து இப்போ வந்தேன். இன்னொன்று இது மாதிரி பேட்டி கொடுப்பதாக அறிந்தேன். அதை நானும் பார்த்தேன். அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு நபர் சமாதானபுரத்தில் உள்ள ஒரு கடைக்கு போய் மாமூல் கேட்டிருக்காரு. பிராண்டி கடையில் ஒயின் ஷாப்பில் போய் மாமூல் கேட்டிருக்காரு. இது அவர் கூட இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அவர் கூட விளம்பரம் பண்ணியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. இப்போ அந்த அவர் விளம்பரம் பண்ண இதை மொத்தம் கோர்ட்டு பக்கத்தில் அதை மொத்தம் கழிச்சிருப்பாங்க. அவர் ஃபோட்டோ மட்டும் அவர் கூட இருக்கார். ஒத்துக்கிடணும். அதை அவர் தான் போகையே சொல்லியிருக்கார். ஒயின் ஷாப்பில் போய் பணம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனதே அவர் தான். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் உறுப்பினர் இல்லை, அது இல்லை, இது இல்லைங்கார். ஏதோ அவர் கூட இருக்கார், அவ்வளோதான். அதுக்கு உங்கள் கூட இருக்கார், நீங்கள் அவர் போய் வாங்கினார், ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம். அதற்காக திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளராக என்னை, அவர் இப்போ வகாப் கூட இருக்கார், வகாப் தான் அனுப்பிச்சிருப்பாருன்னு சொல்லி வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னா பேட்டி கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப கண்ணிய குறைவான வார்த்தை. அது தவறானது. காவல்துறை இதில் நியாயமாக செயல்பட்டு அந்த மாமூல் கேட்டவரை கூப்பிட்டு விசாரிக்கின்ற விதமாக விசாரித்தால் யார் அனுப்புனார்னு சொல்லி அவரே சொல்வார் என்பதை நான் உங்கள் பத்திரிகையாளர் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாட்டில் ஒரு தவறான ஒரு தேர்ந்தெடுப்பினால் ஏற்பட்ட குழப்பம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் முன்னு இருக்கார். எதுக்கு இருக்காருன்னு தெரில. சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் ஒரு கோட்டையும் சூட்டையும் போட்டுட்டு மூணே உட்காந்துருக்காரு. எதுக்கு உட்காந்துருக்காருன்னு சொல்லி எல்லாரும் அவங்க கட்சிக்காரங்களே பார்க்கலாம். இப்போ நாங்களாம் நேரடியாக பார்த்துட்ருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்க கட்சிக்காரங்களுக்கு எதை தின்னா பித்தம் தெளியுன்னு சொல்லி தெரியாமல் எங்கேயாவது போய் ரூபா கேட்கான். இல்லை கொலை கற்பழிப்பு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு இதில் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு பத்திரிகையாளர் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒயின் ஷாப்பில் மாமூல் கேட்டவரை நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்து விசாரிக்கின்ற விதமாக விசாரித்து யார் அனுப்பினார்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக கொண்டு வரணும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக இருக்கார். அது நல்லாவே தெரியும், ஊருக்கே தெரியும். அவருக்கு எல்லா போஸ்டர் ஓட்டுறது எல்லாமே அவர் தான், ஃப்ளக்ஸ் ஓட்டுறது எல்லாமே அவர் தான். அவர் கூட நிழலாக வந்து கொண்டு இருப்பவர் அவர் தான் இப்படி வதந்தியை பரப்புறாரு. எல்லாத்துக்கும் ஊருக்குமே தெரியுமே. எல்லா ஊரில் உள்ள எல்லா மக்களுக்கும் எல்லா கட்சிக்காரங்களுக்கும் தெரியும். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் யாராவது எங்கேயாவது போய் இப்படி நடந்திருக்காங்க, இல்லை வகாப்பு இப்படி நடந்திருக்கான்னு சொல்லி ஒரு மேட்டரை சொல்ல முடியுமா? எங்கேயுமே சொல்ல முடியாது. அவருக்கு நிழலாக அவருக்கு பிஏ ஓஏ எல்லாமே அவர் தான். அங்கே வேலை பார்த்துட்டு இங்கே எப்படி இருப்பார்? இது அந்த கட்சி தலைமையாக தான் செய்யுது. ஆட்சி பொறுப்பேற்றோன்னா 13 லட்சம் கோடி பற்றாக்குறைன்னாங்க. இப்படி யார் மேலேயாவது பழி போடுவது அவர் தலைமைக்கும் வாடிக்கை, இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் இது வாடிக்கையாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை. நெல்லை மாவட்டத்தில் இந்த மாநகரத்தில் எல்லாருக்குமே தெரியும் அவர் யார் கூட இருக்காருன்னு சொல்லி. நான் அதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்புகிறேன். அவர் என் பேரை சொன்னதே தப்பு. மேலே உங்கள் மூலமாக இப்படி சொல்லியிருக்கோம். முடிஞ்சால் காவல்துறை நடவடிக்கை எடுக்காட்டி நம்ம அதுக்குண்டான நடவடிக்கையில் இருக்கும்.